நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். மோஸ்ட்டாக இந்த படத்துக்கு வந்ததே வைவு பண்ணலான்னு தான் கமலாக்கு. இதுக்கு முன்னாடி பிவிஆரில் படம் பார்த்துட்டேன். பயங்கரமாக இருக்குது படம். தலைவரோட ஸ்டைலுக்குன்னா எந்த குறையும் இல்லை. சரி தேட்டரில் வந்து வைப்பு பண்ணலான்னு பார்த்தா வைப்பு அந்த லைட் செட்டிங் ஒரு இதுவும் போடல. ஒன்ஸ் மோர் பாட்டும் போடல. ஒன்ஸ் மோர் அந்த சூப்பர் ஸ்டார் பேர் போட்டால் ஒன்ஸ் மோர் போடுவோம் ஓனர் சொன்னார். அதுவும் போடலை. அது ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை ஏன் ஏ கிரேட் கொடுத்தாங்கன்னே தெரில இன்னும். ஜெயிலர் படத்துல வந்து ரத்தம்னா தெரிக்குது. அதுவே ஏ கிரேட் கொடுக்கல. குட்டீஸ்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுவும் என்ஜாய் பண்ற படம் மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம குட்டீஸ்னா பார்க்க கூடாது, ஒன்லி 18+ மேலதான் பார்க்கணும், இதெல்லாம் மேட்ரு சீன்ல தான் இருக்குதான்னா 18+ தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மெயரும் இல்லை இதுல. அது ஏன் தான் இந்த மாதிரி பண்றானுங்கன்னே தெரில. சூப்பரா இருந்துச்சு. படத்துல பாசிட்டிவ் என்னன்னு சொன்னீங்க, நெகட்டிவ் என்ன சொன்னீங்க? பாசிட்டிவ் என்னன்னா ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. படம் மூவி சூப்பர், தலைவருக்காகவே பார்க்கலாம். அவ்வளோதான். நெகட்டிவ் என்ன சொன்னீங்க? நெகட்டிவ் என்னன்னா லைட்டா லேக் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு படம். மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பிஜிஎம் போட்டிருந்தாங்க. ஸ்டோரி என்ன சொன்னீங்க? மாஸ் தலைவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் நம்பவே வேணாம், வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கு மாசா பாட்டு. அனிருத் சும்மா ஒரு வருஷம் வச்சு செஞ்சிருக்காரு. ரஜினினா சொல்ல வேணும், மாசா பண்ணிருக்காரு அழகா. அந்த மேன்ஷன் மியூசிக்லாம் சும்மா தெரியும். அந்த கொக்கி மியூசிக் அல்டிமேட். உபேந்திரா ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல். புரியல. ஸ்டோரி ஒன்லைனா ஃப்ரெண்டு கொலைக்கு பழி வாங்குற கதை. அது எப்படி அது? ஆனா ஒன்லைன் ஸ்டோரி அது பெரிய மாறிட்டே இருக்கும். செம்மையா இருந்துச்சு. ஒன்லைன் ப்ரெடிகேட் பண்ண முடியாது. செம்ம ஸ்கிரீன் பிளே தான் அல்டிமேட். சூப்பர் சார். நான் 5வது தடவை பார்க்குறேன் சார் படத்தை. ஒவ்வொரு சீனும் எப்படி எடுத்தாத்துல யோசிச்சு அவ்வளோ அம்பலமா இருக்கு. தலைவர் ஸ்டைல் ஐயோ அப்பா அடிச்சுக்கவே முடியாது சார். படம் எல்லாமே சூப்பர் சார், எல்லாமே சூப்பர். படம் தயாலு இந்த கேரக்டர் வச்சுக்காருல சோபி, அவரும் சூப்பரா பண்ணிக்காரு. அப்புறம் உபேந்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாம் அருமையான படம். போர் எடுக்கல. 5வது தடவை பார்க்குற போர் எடுக்கல. ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு அவ்வளோ அருமையா இருக்கு. தலைவர் ஸ்டைலு, ஃபைட்டு கிட்டு எல்லாம் ரொம்ப சூப்பர் சார். இந்த படம் நல்லா யாரும் சொல்லவே கூடாது, அந்த மாதிரி இருக்கு படம். சீரியஸா இட் வாஸ் குட். வந்து எப்பவும் போல லோக்கி, விஜய், ரஜினி சார் எல்லாம் மாசா இருந்துச்சு. புரியல. ஸ்டோரிக்கு வந்து சொல்றதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஆக்சுவலா வந்து லோகேஷ் சார் வந்து மாஸ். அதுவும் இல்லாம இப்போ அவங்க 2 பேரோட காம்போ இட் வாஸ் ஆசம். சரி. நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்டா ஃபைட் சீன் கொஞ்சம் வந்து லேக் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ்னா வந்து எல்லாமே மாஸ். நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய அதே மாதிரி அனியோட பிஜிஎம் ப்ளஸ் மியூசிக்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. யோசிக்க வேணாம். இட்ஸ் நாட் எ வேர்ல்ட் மூவி, ரஜினி மூவி, அவ்வளோதான். ஆல் குட். சூப்பரு. அனிருத் பிஜிஎம் தானே சூப்பரு. அனிருத் பிஜிஎம்காக நீங்க படத்தை பார்க்கலாம். நீங்க எத்தனை பார்த்தாலும் அதோட அல்டிமேட்டே கிடைக்காது. அவ்வளவுதான். படம் வேற லெவல். யாரோ சொன்னாங்க படம் நல்லா இல்லை அந்த மாதிரி இருக்கு. ஆனா வேற லெவல் சூப்பரா இருக்கு. நீங்க எத்தனை வேணா பார்க்கலாம். படம் சூப்பர். லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் தேங்க்யூண்ணா.